கேஸ் சிலிண்டரை பதுக்கி வச்சு கள்ளச்சந்தையில் விற்பனை செய்தா அத்தியாவசிய பாதுகாப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ பாயுதுன்னு சொல்லி மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. 7.5 வருஷம் வரைக்கும் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இப்போ உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் சரியாக விநியோகமாகலை, இல்லை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்யப்படுது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான தகவல் தான் இந்த காணொலியில் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். ஸோ இந்தியன் ஆயில், பாரத் கேஸ், அந்த ஹெச்பி எதாக இருந்தாலும் அதற்கான லிங்க்கு இங்கே கமெண்ட் செக்ஷனில் நம்மளுடைய எக்ஸ்தலத்துடைய லிங்க் இருக்குது. ஜெம்சி நெட்ஒர்க்ஸ்னு. இங்கே ஃபேஸ்புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான், இன்ஸ்டாவில் எப்படி இருக்கோ அப்படியே தான், யூடியூப்பில் GEMCன்னு இருக்கும், அது கூட நெட்ஒர்க்ஸ்னு போட்டுங்க. ஸோ @ போட்டு எக்ஸ்தலத்தில் தேடினீங்கனாலும் சரி, இல்லை கமெண்ட் செக்ஷனில் இங்கே லிங்க் தரேன், கிளிக் பண்ணி போனீங்கனாலும் சரி, தெளிவாக போட்டிருக்கேன். வெப்சைட் லிங்க்கு, வாட்ஸ்அப் லிங்க்கு எல்லாமே இருக்குது. 3 கம்பெனியோட தான். ஸோ அரசாங்கம் எடுக்கக்கூடிய இது போன்ற முயற்சிகளுக்கு நம்ம குடிமக்களாகிய நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஸோ தேவையில்லாமல் இந்த பதுக்கல் நடவடிக்கைகள் நடக்கிறத நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னாலே எல்லா மக்களுக்கும் சிலிண்டர் சரியாக விநியோகிக்கப்படும். விலை ஏறுறது இந்த இடத்துல சாத்தியம்தான். ஏன்னா எப்படியும் போர் நடந்தால் கண்டிப்பாக கூடும். ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக வருதா, அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், தப்பு நடந்தால் சின்ன ஒரு கம்ப்ளைண்ட்டை பண்ணி உங்களது எதிர்ப்பு தெரிவிங்க. அப்போனா தான் தப்பு நடக்கிறத குறைக்கவாவது முடியும். ஸோ தவறாமல் தேவைப்படுறவங்க யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டீங்களோ இந்த வாட்ஸ்அப் எண்ணு, இந்த இணையதள முகவரியை பயன்படுத்தி உள்ளே போய் உங்களது கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்யுங்க. பாதிக்கப்பட்டிருந்தால், பதுக்கலை நீங்கள் கண்டறிந்தால், இல்லை உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் வழங்குறதுல தாமதமாச்சுன்னா, வழக்கத்துக்கு மாறாக டெலிவரிக்கு தாமதமாச்சுன்னா கூட பதிவு பண்ணலாம். எனக்கு ஏன் இந்த மாதிரி தாமதமாகுதுன்னு அதை பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறுவனங்கள் முறையாக விசாரித்து, இல்லை நிறையா கம்ப்ளைண்ட் போகையில் எந்த ஏஜென்சிக்கு கீழே இந்த மாதிரி தாமதமாகுது, உண்மையாலுமே அங்கே பற்றாக்குறை இருக்கிறதுனால தாமதமாகுதா அல்லது செயற்கை காரணமாக தாமதமாகுதான்னு அவங்க விசாரித்து பார்த்துக்குவாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது உங்களது கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணுறது மட்டுமே. தொடர்ந்து பாருங்கள். நம்மை போல நடுத்தர வர்க்க மக்களும் ஏழை மக்களும் பலன் பெற தேவையான அறிய வேண்டிய அவசியன்மை செய்திகள் அனைத்து துறைகள் சார்ந்ததையும் உங்களுக்கு உடனுக்குடன் வைத்துக்கொண்டே இருக்கிறேன். நான் உங்கள் ஜெம்சி குரு, உங்கள் பௌர்ணம்மாவுடன்.